Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Class 2 Grammar தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் Chapter 1, Chapter 2 ஒர்க் ஷீட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம Chapter 3 வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதோட இன்ட்ரடக்ஷன் வந்து ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ வி புட் லெட்டர்ஸ் டுகெதர் டு மேக் வேர்ட்ஸ். ஸோ நம்ம லெட்டர்ஸ்லாம் கம்பைன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? வேர்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? வென் வி ஸ்பீக் அண்ட் ரைட் வி யூஸ் வேர்ட்ஸ். ஸோ நம்ம பேசுகிறப்பையும் ஓகே, இல்லை எழுதுகிறப்பையும் ஓகே, நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் வேர்ட்ஸ் கேரி மீனிங். ஸோ வேர்ட்ஸ் தான் நமக்கு என்ன கேரி பண்ணுது? மீனிங் கேரி பண்ணுது. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு லெட்டர் மட்டும் இருந்தால் நமக்கு மீனிங் இருக்குமா? இப்போ ஏ அப்படின்னு இருக்குது, அதுக்கு மீனிங் இருக்குமா? இல்லை பி, சி, அந்த மாதிரி லெட்டர்ஸை செப்பரேட்டாக சொல்லி பாருங்கள், அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்குமா? இருக்காது. நம்ம வந்து லெட்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேர்ட் ஃபார்ம் ஆகும். அந்த வேர்டுக்கு என்ன இருக்கும்? மீனிங் இருக்கும். ஓகேவா? ஸோ வி யூஸ் லெட்டர்ஸ் டு மேக் வேர்ட்ஸ். ஸோ நம்ம வேர்ட்ஸ் மேக் பண்ணணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ பி அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்குது, ஏ அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்குது, டி அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்குது. ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன மேக் பண்ணுது? நமக்கு பேட் மேக் பண்ணுது. பிஏடி, பேட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், டி அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்குது, ஓஜி, டிஓஜி மேக் டாக். B-O-Y மேக் பாய். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா B, A, T, அதாவது இந்த லெட்டர்ஸ்லாம் தனித்தனியாக செப்பரேட்டாக சொல்கிறோம். அப்போ நமக்கு மீனிங் இருக்கா? இல்லை, ஹேவ் நோ மீனிங். இதே தான் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கம்பைன் பண்ணி சொல்கிறோம், பேட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு வந்து என்ன இருக்குது? மீனிங் இருக்குது. இட் கேரிஸ் மீனிங். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்ட் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து ஒர்க் ஷீட் பயிடலாம். ஸோ ஒர்க் ஷீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ரோம் நம்பர் பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறாங்க. என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்காக நாங்கள் வந்து இந்த பியூட்டிஃபுல் பிக்சர்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதனாலே ஒழுங்காக படிக்கணும். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணு, ஸோ தே கேன் லேர்ன் டூ. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோம் நம்பர் பார்க்கலாம். புட் த மிக்ஸ்ட் அப் லெட்டர்ஸ் டுகெதர் ப்ராப்பர்லி டு மேக் வேர்ட்ஸ் அஸ் ஷோன். ஸோ நமக்கு லெட்டர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும்? அதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வேர்ட்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு க்ளூ வந்து இங்கே பிக்சர் தான் க்ளூ. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சரில் என்ன இருக்குது? கேர்ள் பிக்சர் இருக்குது. ஸோ இப்போ கேர்ள் அப்படின்ற வேர்டுக்கு இருக்கிற அந்த லெட்டர்ஸ், அந்த வேர்டோட லெட்டர்ஸ் எல்லாமே இங்கே நமக்கு வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க? மிக்ஸ்டப் பண்ணி வச்சுருக்காங்க, ஷஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம தான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். ஸோ கேர்ள் ஸ்பெல்லிங் சொல்லுங்க பார்க்கலாம். GIRL, கேர்ள். ஓகேவா? நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், கார். ஸோ இந்த கார் அப்படின்ற வேர்டோட லெட்டர்ஸ்லாம் இங்கே ஷஃபில் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். CAR, கார். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது என்ன பிக்சர்? புக். ஸோ புக்கோட ஸ்பெல்லிங் சொல்லுங்க. BOOK. நெக்ஸ்ட் இது என்ன பிக்சர்? ஃபிஷ்ஷோட ஸ்பெல்லிங் சொல்லுங்க. FISH, ஃபிஷ். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க, இது எதோட பிக்சர்? லேம்ப். ஸோ லேம்ப் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. LAMP, லேம்ப். நெக்ஸ்ட் இது என்ன பிக்சர்? பென். பென்னோட ஸ்பெல்லிங் சொல்லுங்க. PEN. நெக்ஸ்ட் இது என்ன பிக்சர்? டாக் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. DOG. நெக்ஸ்ட் இது என்ன பிக்சர்? கேட்டோட ஸ்பெல்லிங். CAT, கேட். இது என்ன பிக்சர்? ஐஸோட ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ICE. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிக்சர் பாருங்க, இது எதோட பிக்சர்? ஹார்ஸோட ஸ்பெல்லிங் சொல்லுங்க. HORSE, ஹார்ஸ்.
ஓகேவா? இது இதோட பிக்சர். டாப். டாப்போட ஸ்பெல்லிங் TOP. இது என்ன பிக்சர்? கேக். கேக். கேக்கோட ஸ்பெல்லிங் CAKE. ஸோ ஈஸியாக இருக்கா? ஸோ இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிக்சர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நேம் எழுதாமல் வச்சுருக்கோம்ல, கரெக்ட் நேம், அந்த பேஜ் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் போகலாம். இப்போது ஜாயின் த ஃபாலோயிங் லெட்டர்ஸ் டு மேக் வேர்ட்ஸ். ஸோ நமக்கு இங்கே வந்து லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து ஜாயின் பண்ணி என்ன பண்ணணும்? வேர்ட்ஸ் வந்து மேக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிள் நான் பண்ணுறேன். ரிமைனிங் வந்து உங்களை மாதிரி ஒரு கிட் தான் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், M+O+O+N, MOON. இதெல்லாமே ஜாயின் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? மூன். ஓகேவா? இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜாயின் பண்ணுறோம். அதுக்காண்டி தான் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. சேர்க்குறோம், எல்லாத்தையும் டுகெதர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ M+O+O+N வந்து நமக்கு மூன். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஓகேவா? ஸோ வந்து இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ DOLL, டால். ஸோ இங்கே எழுதிடலாம் டால்னு. DOLL, டால். Next FISH, fish. ஸோ இங்கே ஃபிஷ்னு எழுதிக்கலாம். FISH, fish. Next ship, SHIP, ship. Next ball, BALL, ball. Next girl. GIRL, girl. Next star. So ST, so A, so R, star. Next, ஸோ வந்து உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக 2 சேம் வேர்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா? இது ஒரு சேம் வேர்ட், இங்கே பாருங்கள் இது ஒரு சேம் வேர்ட். பார்த்தீங்களா? ஸோ உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக சேம் வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக பண்ணணும் டெஸ்ட்டில். ஓகே? மேபி கொடுப்பாங்க, மேபி கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியாது. ஸோ ஷிப்னு எழுதிடலாம். SHIP, ஷேப். ஸோ மேபி இன்னும் நான் உங்ககிட்ட சொன்னால மேபி இன்னும் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் வேர்ட்ஸ்க்கூட உங்களுக்கு டபுளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும் டெஸ்ட்லலாம். உங்களுக்கு ட்ரிக்கியாக இருக்கிறதுக்காக இப்படி கொடுத்துருப்பாங்க. ஃப்ராக், so R, so O, G, so G, frog. Next, door, D, so D, so O, அப்புறம் இன்னொரு O வருது. So door, so இங்கே ஸோ ஆர். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வேறு ஏதாச்சும் கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஸ்பெல் பண்ண தெரியலனா நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள்
ஸோ ஃபெனட்டிக் சவுண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டு ரோம் நம்பர் பாருங்க. மேக் மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் பை ரீஅரேஞ்சிங் த லெட்டர்ஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், நமக்கு லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஷஃபில் பண்ணியிருக்கோம். நம்ம அதை ரீஅரேஞ்ச் பண்ணி மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் வந்து மேக் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், LGRI இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன வேர்ட் மேக் பண்ணலாம்? கேர்ள் மேக் பண்ணலாம். GIRL கேர்ள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், LABL இருக்குது. என்ன சொல்லலாம்? பால் சொல்லலாமா? BALL பால். நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், TKIE இருக்குது. ஸோ கைட் சொல்லலாமா? KITE கைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், GRIN இருக்குது. ரிங் சொல்லலாமா? RING. HEDA இருக்குது. என்ன சொல்லலாம்? ஹெட் சொல்லலாம். HEAD ஹெட். நெக்ஸ்ட் பாருங்க, FKENI இருக்குது. என்ன சொல்லலாம்? நைஃப். வெரி குட். KNIFE நைஃப். நெக்ஸ்ட் பாருங்க, SDKE இருக்குது. என்ன சொல்லலாம்? டெஸ்க் சொல்லலாமா? DESK டெஸ்க். நெக்ஸ்ட் பாருங்க, OBKO இருக்குது. என்ன சொல்லலாம்? புக் சொல்லலாமா? BOOK புக். நெக்ஸ்ட் பாருங்க, OFDO இருக்குது. என்ன சொல்லலாம்? ஃபுட்டு சொல்லலாமா? FOOD ஃபுட். லாஸ்ட் ஒன் பாருங்க, OFTO இருக்குது. என்ன சொல்லலாம்? ஃபூட். FOOT ஃபூட். ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த வேர்ட்ஸையும் நான் உங்களுக்கு ஒன்ஸ் அகைன் ரீட் பண்ணுறேன். ஓகேவா? மூன், டால், ஃபிஷ், ஷிப், பால், கேர்ள், ஸ்டார், ஷிப், ஃப்ராக், டோர். கேர்ள், பால், கைட், ரிங், head, knife, desk, book, foot. Then the last room number பாருங்க, again colorful pictures. Fill in the missing letters to make words. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து க்ளூ வந்து நமக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது என்ன பிக்சர்? ஃப்ராக். ஸோ ஃப்ராக் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. FROG அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ராக். ஓகேவா? நெக்ஸ்ட் இது என்ன பிக்சர்? சன்னோட ஸ்பெல்லிங் சொல்லுங்க. SUN. எஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம UN மட்டும் ஃபில் பண்ணோம். வெரி குட். நெக்ஸ்ட் இந்த பிக்சர் என்னது? சேர். சேரோட ஸ்பெல்லிங் சொல்லுங்க. CHAIR சேர். நெக்ஸ்ட் இது என்ன பிக்சர்? டேபிள் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. TABLE டேபிள். நெக்ஸ்ட் இது என்ன பிக்சர்? ஆப்பிள். ஸோ ஆப்பிள் ஸ்பெல்லிங் APPLE. நெக்ஸ்ட் இது என்ன பிக்சர்? ஷீப் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. SHEEP ஷீப். நெக்ஸ்ட் இது என்ன பிக்சர்? போட் ஸ்பெல்லிங் BOAT. நெக்ஸ்ட் இது என்ன பிக்சர்? ஃபிளாக் ஸ்பெல்லிங் FLAG. நெக்ஸ்ட் இது என்ன பிக்சர்? லீஃப் LEAF. இது என்ன பிக்சர்? owl. OWL owl. ஓகேவா? ஸோ இது அகைன் இந்த பிக்சர்ஸ் ரீட் பண்ணலாம். ஃப்ராக், சன், சேர், டேபிள், ஆப்பிள், ஷீப், போட், ஃப்ளாக், லீஃப், owl. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து ஸ்பெல்லிங் கண்டுபிடிக்கிறப்போ நீங்கள் ஃபெனட்டிக் சவுண்டு கூட யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஏலேருந்து இசட் வரைக்கும் ஃபெனட்டிக் சவுண்ட் வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்காமையும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க. ஸோ உங்களுக்காண்டி அந்த வீடியோவும் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஏலேருந்து இசட் வரைக்கும் அந்த லெட்டர்ஸோட ஃபெனட்டிக் சவுண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத
நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், இதோட இந்த சாப்டர் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.